மே மாதம் நடைபெற இருக்கிற பிரித்தானியாவினுடைய உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பதாகவே இங்கிலாந்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு உறுதிமொழியிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான தனிநாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவர்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று சொல்லி மே மாதம் எலெக்ஷன் நடக்க இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பதாக 1000 கவுன்சிலர்கள் ஏற்கனவே போட்டியிட்டு ஜெயிச்சவங்க மீண்டும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த உறுதிமொழியில கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் கவுன்சிலர்களாக தேர்வு செய்யப்பட்டால் அதற்கான முயற்சிகளை செய்வோம், இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்வோம், ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய விடமாட்டோம் என்று சொல்லி எலெக்ஷனுக்கு முன்பதாகவே அவங்க இப்படியான ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார்கள். இங்க நீங்க என்ன கவனிக்கணும் தெரியுமா? ஜெயிச்சுட்டு வந்து இதை எடுத்துட்டான்னா பதவி இருக்குது, அப்ப சாதகமா இருப்பான் பாதகமா இருப்பாங்கிற ஒரு நிலை இருக்கு. ஜெயிக்க முன்னாடியே இதை சொல்றான்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்கிற நிலை பிரித்தானியாவில் இருக்கிறது. 1000 கவுன்சிலர்கள், அதை பிரிச்சு 1000னா கிட்டத்தட்ட 1152 பேர், 387 பேர் கிரீன் பார்ட்டியை சேர்ந்தவங்க, 375 பேர் இப்ப ஆளக்கூடிய லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க, 115 பேர் அவர்களுடைய லிபரல் டெமோக்ராட் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இப்படி கிட்டத்தட்ட 1152 பேர் இந்த உறுதிமொழியிலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.